63 நாயன்மார்கள், அதாவது சிவபக்தியில பெரும் நிலை அடைஞ்சவர்கள் என்று தான் சொல்லலாம். அதிகமான சிவன் கோவில்ல சிவனுக்கு பக்கத்திலே வரிசையில 63 சிலையா 63 நாயன்மார்கள் வீற்றிருப்பாங்க. இவங்க அளவு கடந்த பக்தி முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில எழுதியிருப்பாரு. இதன் பிறகு 10ஆம் நூற்றாண்டுல திருமுறை என்ற பெயர்ல ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பியை வச்சு இந்த தொகுப்பு எழுதினாகவும் கூறப்பட்டுகிட்டு இருக்கு. நம்ம சைவ சமயம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுத்தருது. இந்த 63 நாயன்மார்கள் ஏற்றத்தாழ் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ராஜகிரீடம் போட்ட மன்னனாக இருந்தாலும் சரிதான், வீதியோரத்துல திருவோடு தர்மம் கேட்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரிதான், அந்த அப்ப நீ சென்ற பார்வைக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இந்த சைவ சமயம் சரி, அவர் அன்பும் சரி ஆணித்தனமா இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 63 நாயன்மார்கள் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்று தான் சொல்லலாம். காலமுள்ளவரை போட்டிக் கொண்டிருக்கணும். இது சைவத்தமிழாகிய நம்மட கடமையும் பொறுப்பு என்று சொல்லலாம்.